ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சைனீஸ் லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். செய்வாங்க நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் கட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ரேஸ்க்கு போயிட்டு வந்துட்டுருக்கா. பார்த்தா ஒரு லேடி குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவ வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தான். ஏதோ சோக் ஆகிடுச்சு போல இருக்குது. இவ ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது ஒரு கார் வருது. இவ குழந்தைய பிடிச்சி அந்த பக்கம் தள்ளி விட்டுடுறா. ஆனால் அந்த கார் இவ மேலே மோதி அந்த இடத்துலேயே அவள் இறந்து போயிடுறா. இப்போ அப்படியே அங்கே கட் பண்ணி 70 வருஷத்துக்கு முன்னாடி கட்டுறாங்க. அந்த இடத்துல ஹீரோயினுக்கு தான் ஃபினரல் நடந்துக்கிட்டு இருக்கு. உடனே அங்கே இருக்க ஒரு லேடி கேட்குறாங்க, அம்மா என்ன இந்த பிள்ளைக்கு பிரச்சனையா? இந்த பிள்ளையை பெற்ற உடனே உங்கள் அப்பா அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க. நீங்கள் தான் வந்து பாவம் பார்த்து இதை கூப்பிட்டு வளர்த்தீங்க. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணி வச்சுருந்தீங்க. அதுக்குள்ளே என்ன அவசரமா இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொல்லி கேட்கும்போது சுற்றி இருக்க எல்லாருமே பின்ன என்ன திமிரு தான், இவ்வளோ போய் வளர்த்தாங்க பாரு, இவங்கள சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி திட்டிக்கிட்டு இருக்காங்க ஹீரோயின் எல்லாரும். இவங்க ஹீரோயினோட சித்தி, அதாவது வந்து ஹீரோயினோட அம்மாவோட தங்கச்சி. அவங்க குழந்தை பிறந்தோன்னே இவங்கள்ட்ட விட்டுட்டு போயிட்டாங்க போல இருக்க. இப்போ வந்து என்ன பண்ணுறது எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து உள்ளேருந்து கை தூக்குறா. அப்படியே எழுந்து வந்துக்கிட்டு இருக்கா. என்னடா செத்து போனால் எழுந்து வருதுன்ட்டு அங்கே இருக்க யாருக்குமே அல்ல, எல்லாரும் பயந்துடுறாங்க. ஹீரோயின் கிளந்தோடனே பயமாக இருக்குது. என்ன இடம்டா இது, எல்லாமே புதுசாக இருக்குது, ஏதோ பழைய காலத்தில் வந்து மாட்டிக்கிட்டேன் போல இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. ஹீரோயின் தோணுது, எத்தனை டைம் ட்ராவல் படம் பார்த்துருப்பேன், கண்டிப்பாக டைம் ட்ராவல் தான் பண்ணி வந்திருக்கேன் போல இருக்கு. சரி ஓகே, அங்கே லைஃப்பும் போர் அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அங்கே எனக்குன்னு யாரும் இல்லை, இங்கே நிறைய பேர் ஆளுங்க இருக்காங்க போல இருக்கே, ஒரு கை பாத்திர வேண்டியதான்னு சொல்லி முடிவு எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. அந்த பக்கம் இருக்கிற போஸ்டர் பார்த்தோன்னே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி ஓகே, இதுக்கப்புறம் இங்கே தான் இருக்க போகிறோம், அதுக்கேற்ற மாதிரி நடந்து போன்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுறா. அப்படியே இந்த பக்கம் ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ வந்து கமாண்டராக தான் இருக்கான். அவங்ககிட்ட வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க, உங்கள் ஃபியான்சி வந்து உயிர் பழிச்சு வந்துட்டாங்களாம்மா, எல்லாரும் வந்து உங்களை மீட் பண்ண சொல்லியிருக்காங்க, எப்போ போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்துக்கலாம் விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறான். இந்த பக்கம் ஹீரோயின் வீட்டுக்குள்ளே வந்து பார்க்குறா. என்ன இடம்டா இது, பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கே, இதெல்லாம் மியூசியமில் கடைசியாக பார்த்தது, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் இந்த சித்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உங்கள் பொண்ணுக்கிட்ட, இவளோட பேர் ஜனா, இங்கே பாரு, இந்த வெட்டிங் வந்து ஹீரோயின் மனசு வச்சா மட்டும்தான் நடக்கும். அவள் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் நீ தம்பியை கல்யாணம் பண்ணிக்க முடியும். அண்ணன் சரியான டம்மி பீஸு, ஆனால் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கியா நீ பணக்காரியாக வாழலாம் பார்த்துக்க. அதனால எப்படியாவது அவகிட்ட வந்து நல்லபடியாக பேசு அப்படின்னு சொல்லும்போது, விடுங்கம்மா ஆக்டிங் தானே, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இவ. அப்போ சித்தி உள்ளே வந்துடுறாங்க. ஹீரோயின் என்ன விஷயம்னு கேட்கும்போது, இங்கே பாரு, கல்யாணத்துலேயே நீ தப்பிக்கவே முடியாது, உன்னால் நாங்கள் தான் கெட்ட பேரை வாங்க போகிறோம். இவ்வளோ நாள் உன்னை வளர்த்ததுக்கு ஒரு கல்யாணம் தானே படிக்க சொல்கிறோம், பண்ணிக்க முடியுமா முடியாதுன்னு கேட்கும்போது, பண்ணிக்கிறதுலாம் ஓகே, ஆனால் ஆல்ரெடி அவருக்கு பையன் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அப்படிப்பட்டவரையா எனக்கு மாப்பிள்ளை பார்த்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் பையன் இருந்தால் என்ன, நல்ல பையனாக தானே இருக்கான், கல்யாணம் பண்ணிக்கோ, உன் தங்கச்சியோட வாழ்க்கையும் உன் கையில் தான் இருக்கு, கல்யாணம் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லி மிரட்டுற டோனில் தான் கேட்குறாங்க. ஆக்சுவலாக ஹீரோயினுக்குமே இந்த வீட்டில் இருக்க பிடிக்கல, இவங்களை பார்த்தாலும் கடுப்பாக தான் இருக்கு. சரி ஓகே கல்யாணம் தானே பண்ணிக்கிறேன், அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓகே சொல்லிடுறா. அப்போ வந்து கல்யாணம் ஆகி போகிறதுனால கோல்டு பார்லாம் நிறைய ரூமில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் குஷி ஆகிடுது. வெளில இருந்து என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது ஜென்னா தான். இவன் என்ன பண்ணுறாங்கிறத கதவு பக்கத்தில் நின்று கேட்டுட்டு இருக்கா. இவ டக்குனு போய் கதவு திறந்து விட்டுடுறா. ஜென்னா வந்து கீழே விழுற மாதிரி வந்துடுறா. என்னடி பண்ணுறேன்னு கேட்கும்போது, இல்லை அம்மா ஒன்று என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டு இருக்க சொன்னாங்க, திருப்பி ஏதாவது தற்கொலை முயற்சி பண்ணினா அதுக்கு தான் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. என்ன விஷயம்னா, இப்போ ஹீரோயின் ஒரு பொண்ணு உடம்புக்குள்ளே இருக்கால, அந்த பொண்ணு வந்து இந்த கல்யாணம் பிடிக்காம இவங்க கூடலாம் இருக்க பிடிக்காம தற்கொலை பண்ணிக்கிட்டா போல இருக்குது தண்ணியில் குதிச்சு, அதனால நீ திருப்பி செத்துருவியோன்னு சொல்லிட்டு தான் பார்த்துக்கலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நான் சாக மாட்டேன், நீ உயிரோடு இருக்கும்போது நான் ஏன் சாக போகிறேன்னு சொல்லிட்டு எல்லா ட்ரெஸ்ஸுமே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. உனக்கு எல்லாம் சொல்கிறாங்க, பாரு என்ன பழைய ட்ரெஸ்லாம் எடுத்து போயிட்டுருக்கா, ஏன் உன் புருஷன் புது ட்ரெஸ்லாம் வாங்கி தர மாட்டேனான்னு கேட்கும்போது, அதெல்லாம் அவர் வாங்கி தருவார், ஆனால் எதுக்கு இதை நான் வேஸ்ட் பண்ணணும், அதை எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லும்போது, இது வேஸ்ட்லாம் ஆகாது நான் யூஸ் பண்ணிக்கிறேன் கூட அப்படின்னு சொல்லிட்டு இவ கையில் வாங்குறா. இங்கே பாரு, உனக்கு யூஸ் ஆகும்னா இதை நான் கொளுத்தி கூட போடுவேன்னு வச்சு உனக்கு தர மாட்டேன்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா அங்கேருந்து. அப்படி இந்த பக்கம் ஹீரோவுமே ஹீரோயினை கூட்டிகிட்டு வரதுக்காக ஆள் அனுப்பி விட்டுருக்கான். அதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு. அந்த நேரம்னு பார்த்து ஜென்னா அங்கேருந்து ஓடி வந்து, இந்த கமாண்டருக்கு பொண்டாட்டி ஆகிட்டு இவ எவ்வளோ பேச்சு பேசுகிறா தெரியுமா, கேவலம் அவன் கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னையை வந்து அசிங்கப்படுத்துறான்னு சொல்லிட்டு இவ பேசினோடனே இவனுக்கு டென்ஷன் ஆகிடுது. என்ன சொன்ன, யாரை சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்துகிட்டு வந்துடுறான். உனே சித்தி தான், இல்லை ஒன்றும் இல்லை, அவள் தெரியாமல் பேசிட்டா, வேற யாரையோ பேசிட்டா, தூ ஹீரோயின் வந்துருவா கூட்டிகிட்டு கிளம்புங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அப்படியே கீழே இறங்கி வரா. உனே சித்தி சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துடாதங்கும் போது நானும் அதே தான் சொல்கிறேன், இதுக்கப்புறம் என் மூஞ்சில் முழிச்சிடாதீங்க, இவ்வளோ நாள் என்னை வளர்த்ததுக்காக அதான் மொத்தமாக என்னை வந்து வேலை பேசி விற்கிற மாதிரி பண்ணுறீங்களா, இதுக்கப்புறம் உங்கள் கூட வந்து சகவாசமே வச்சுக்க நான் விரும்பலை, இதோட உங்களுக்கு எனக்கு இருக்க எல்லா சம்மந்தமும் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் பொண்ணுக்கு என்னன்னு பின்னாடி வந்து நிற்காதீங்கன்னு சொல்லி திட்டிட்டு தான் அங்கேருந்து போய்கிட்டு இருக்கா. அந்த ஹீரோட ஃப்ரெண்டும் வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு, மேடம் சார் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்கள் உள்ளே போய் செட்டில் ஆகுங்கன்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிட்டான். அங்கே ஒரு மேடு இருக்காங்க. அவங்க ஹீரோயினை பார்த்தோன்னே, வாமா உன்னை பார்த்தாலே இம்பிட்டு அழகாக இருக்கா, அப்போ வந்து எங்கள் சாரோட ஒய்ஃபாக தான் இருப்பா,
சார் ரொம்ப பிஸியாக இருக்காரு. அதனால அவரு வந்து பையன பார்க்கறதுக்காக மட்டும் தான் வீட்டுக்கு வருவாரு. மத்தபடி வரமாட்டாரு. "நீ வந்துட்டால இதுக்கப்புறம் கன்டினியூஸா வீட்டுக்கு வருவாரு. நீ உள்ள போம்மான்னு" சொல்லி அனுப்பி விடுறாங்க. உள்ள போனா அங்க ஒரு மெய்டு இருக்கா. இவளோட பேர் லியா. லியாவுக்கு என்னன்னு தெரியல. ஹீரோயின பார்த்தோனே சுத்தமா புடிக்க மாட்டேங்குது. ஏன்னா இவளுக்கு வந்து ஹீரோ மேல ஒன் சைடு லவ் இருக்கு. ரொம்ப நாளா ஹீரோக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பா. ஆனா திடீர்னு அவன் வந்து ஹீரோயின கல்யாணம் பண்ணிக்கிட்டது இவளுக்கு சுத்தமா புடிக்கவே இல்ல. அந்த கோவத்திலே தான் உட்காந்துருக்கா. இந்த மெய்டு சொல்றாங்க, "ஏய் அவங்க யாருன்னு தெரியும்ல. கொஞ்சம் ஏந்திரிங்கும்போது யாரா இருந்தா எனக்கு என்ன? என்ன எல்லாரும் இப்படி தான் சொல்லிட்டு வருவாங்க. நான் அவரோட ஃபியான்சி, அவரோட ஒய்ஃப்ன்ட்டு. அதனால சொல்லிட்டு வரவங்க எல்லாரையும் உள்ள விட்டுற முடியுமான்னு?" கேட்கும்போது ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. "யார் நீ?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "யார் நானா? இந்த வீட்டை இவ்வளோ நாளாக கட்டி காப்பாற்றிட்டு இருக்கதே நான் தான். கொஞ்சம் என்னை தாண்டி உள்ளே போய் பாரு" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் கோவம் வந்துடுது. அதனால கையை பிடிச்சி ஒரு மடக்கு மடக்கி, "எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்ட இப்படி பேசுவ? இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசுகிற வேலை வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கேன், இங்கே நீ வேலைக்கே இருக்க முடியாது பார்த்துக்க. இப்போ நான் உள்ளே போகிறேன், என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டுக்கு அங்கேருந்து உள்ளே போய்கிட்டு இருக்கா. அப்படியே உள்ளே போனால் அந்த குட்டி பையன் வேற பின்னாடி போய் ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கான். அவனை பார்த்தோன்னே ஹீரோயின், "ஓ இவன் தான் வந்து நம்ம ஹீரோட பையனா? இவ்வளோ பெரிய பையன் இருக்கானா அவருக்கு?" அப்படின்னு சொல்லி யோசிச்சவ, "வாங்க வாங்க வெளில வாங்க, என்னை பார்த்து பயப்பட வேணாங்கும்போது" உடனே அந்த பையன் சொல்கிறான், "என்ன அடிக்க மாட்டீங்களேன்னு?" கேட்கும்போது, "நான் என்ன ஒன்று அடிக்க போகிறேன், வா பக்கத்தில் வா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. என்னாச்சு மூஞ்சிலாம் டஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி தொடச்சி விட்டுட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக லைட் வந்து அப்படியே ஆஃப் ஆகி ஆன் ஆகிட்டு இருக்கு. அப்பா வந்து சரி பண்ணிடுவார், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி இந்த குட்டி பையன் சொல்கிறான். அப்பா எதுக்குடா இந்த சின்ன விஷயத்துக்குலாம், ஆமாவே சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு டேபிள் மேலே ஏறி நின்று சரி பண்ணிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் அந்த டைம்னு பார்த்து தான் ஹீரோ வீட்டுக்கு வரான். அவனை பார்த்த உடனே இந்த லியா ஓடி போய், "உங்களுக்கு தெரியுமா அவன் கையை பிடிச்சி முறுக்கிட்டா, இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு வந்து உங்கள் பையன் கூட இருக்கிறது நல்லதே கிடையாது, அவனை என்ன டார்ச்சர் பண்ணுறாலோ தெரில, சீக்கிரம் போங்க உள்ளே போங்க, உள்ளே போய் அவளை முதல்ல வெளில அனுப்புங்கன்னு" சொல்லி அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கா. உள்ளே வந்து பார்த்தா ஹீரோயின் பாட்டுக்கு அழகாக லைட்டை சரி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோவை பார்த்துட்டு திரும்பினவா அவ்வளோதான், அப்படியே வந்து ஸ்லிப்பாகி கீழே விழ போகிறா. கரெக்டாக போய் ஹீரோ பிடிச்சிட்டான். ஹீரோயினுக்கு வந்து இம்புட்டு அழகான பையனா, இவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன கேடு, எதுக்கு இந்த ஹீரோயின் போல செத்து போச்சுன்னு தெரியலையே, இம்புட்டு அழகாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவனையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கா வச்சுக்கணுவாங்க அம்மா. அப்போ லியா உள்ளே வந்துடுறா. உடனே ஹீரோ வந்து ஹீரோயினை இறக்கி விட்டுடுறான். லியா வந்து பார்த்துட்டு, "இந்த டேபிள் மேலெலாம் உன்னை யார் ஏற சொன்னா, இது எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா?" அப்படின்னு சொல்லி அதை தள்ளி வைக்க ட்ரை பண்ணுறா. சுத்தமாக அவளால் தள்ளவே முடியல. உடனே ஹீரோயின் பார்த்துட்டு, "இதெல்லாம் எப்படி தள்ளணும்னு கூட உனக்கு தெரியாதா, கொஞ்சம் தள்ளு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அவளை போக சொல்லிட்டு இவ அசால்ட்டாக தூக்கி அந்த பக்கம் வச்சிடுறா. அவ்வளோதான். இதை பார்த்து லியாக்கு, என்ன இது, இந்த பொண்ணு ரொம்ப இன்னசென்ட்னு சொன்னாங்க, இன்ட்ரோவர்ட்டுன்னு சொன்னாங்க, ஆனால் வந்து இப்போ இருக்கிற பொண்ணை பார்த்தா வேறு மாதிரி இருக்காளே. ஆனால் ஹீரோயினுக்கு வந்து இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா ஹீரோயின் வந்து ஒரு ரேசரு, அதனால இவளுக்கு எல்லாமே தெரியும். உடனே லியா சொல்கிறா, "பார்த்தீங்களா பார்த்தீங்களா, இவ சரியான பேயா இருப்பா போல இருக்கு, அதுவும் செத்து போயிடுச்சு காஃபின்குள்ளேருந்து வந்திருக்கா, அப்போ கண்டிப்பாக இவ பேயாக தான் இருப்பா, இவளை வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிறது நல்லதே கிடையாதுன்னு" சொல்லும்போது ஹீரோ இதெல்லாம் காதில் வாங்குற மாதிரி தெரியல. உடனே ஹீரோயின் சொல்கிறா, "ஆமா பேய் தான், வரியா ரத்தத்தை குடிக்கிற" அப்படின்னு சொல்லும்போது லியா பயந்துக்கிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறா. உடனே ஹீரோ சொல்கிறான், "இங்கே பாரு, நீ உள்ளே போய் விளையாடு, நான் கொஞ்சம் அம்மா கிட்ட பேசணும்" அப்படிங்கும்போது குட்டி பையனா அங்கேருந்து ஓடி போயிடுறான். ஹீரோயின் பார்க்குறா, இம்பிட்டு அழகாக இருக்கார் என் மனுஷன், இவரை போயிட்டு எப்படி வந்து வேணான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு செத்து போச்சுன்னு தெரியலையே, இவ்வளோ அழகாக இருக்காரு, சொன்ன பேச்சு கேட்குறாரு, நல்ல பையனாக இருக்காரு அப்படின்னு சொல்லி அவனையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான், "என்னை காப்பாற்றுறதுக்காக ஒரு சோல்ஜர் உயிரை கொடுத்துட்டாரு, அவர் என்னோட ஃப்ரெண்டு தான், அவர் உயிரை கொடுத்தது தெரிஞ்சோடனே அவரோட ஒய்ஃப் வந்து அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க, குழந்தை பிறந்தோடனே அவங்க இறந்து போயிட்டாங்க, அப்போ அந்த குழந்தையை தனியாக விடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை, எனக்காக தானே என்னோடய ஃப்ரெண்டு உயிரை கொடுத்தான்ட்டு அந்த குழந்தைய எடுத்து நான் வளர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா, இந்த குழந்தைய பார்த்துக்க முடியாதுன்னு தோணுச்சுன்னா இப்போவே நீங்கள் கல்யாணத்தை நிறுத்திட்டு போயிடலான்னு சொல்லும்போது ஹீரோயின் யோசிக்கிறா, எதுக்கு கல்யாணத்தை நிறுத்தணும், இதுக்கப்புறம் அவன் நம்ம பையன் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே ஒரு கோல்டு பார் எடுத்துகிட்டு வந்து ஹீரோ கையில் கொடுத்தீங்க பாருங்க, இதை வச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம ரொம்ப ஹாப்பியாக வாழலாம், இதுக்கப்புறம் நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், 2 பேர் சேர்ந்து நம்ம ஃபேமிலியை நல்லா பில்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு குடும்பஸ்ரீயாகவே மாறி பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோ கொஞ்சம் சிரிச்சுட்டு அவளை பார்த்து அந்த கோல்டு பார் எடுத்து அவள் கையிலே கொடுத்துட்டு கூடவே கொஞ்சம் காசையும் கொடுத்து, "இதை வச்சுக்கோ செலவுக்கு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வந்து வரத்துக்கு லேட் ஆகும், அதனால் பையனை பார்த்துக்கோ, உனக்கு எதாவது வேணும்னா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுன்னு" சொல்லிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கான். அந்த காசை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு குஷி ஆகிடுது, இவ்வளோ காசா அப்படின்னு சொல்லி வாயை பொழுது பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ அவளுக்கு பாய் பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். சரி ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலான்ட்டு வந்தா இந்த பக்கம் லியா எதையுமே சமைக்கவே இல்லை. இப்போதான் வெஜிடபிளே கட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவ கேட்குறா, "அம்மா ஏன் சமைக்கலையா, பையன் பசிக்குதுன்றான், இன்னும் சமைக்காம என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு" கேட்கும் போது, "என்னப்பா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா." "என்ன ஃபுல்லாக வெஜிடபிள்ஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கா, ஒரு மீட் கூட சமைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்லை அதெல்லாம் சமைக்கல" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவள்கிட்ட பேசுறது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரூமுக்கு வந்துடுறா. அங்கே வந்து பார்த்தா ஹீரோட ஷர்ட் ஒன்று இருக்குது, அதை எடுத்து பார்த்தா அதில் வந்து ஆர்டின் ஷேப்பில் வந்து எம்ப்ராய்டரி
எம்ப்ராய்டரி போட்டிருக்க. ஓ இது வேற நடக்குதா சைட்லன்னு சொல்லி யோசிச்சவ அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தா அந்த குட்டி பையனை பிடிச்சி வச்சுக்கிட்டு இந்த லியா திட்டிக்கிட்டு இருக்கா. என்ன விஷயம்னு கேட்கும்போது சாப்பாட்டை கொட்டிட்டானாமா, அதனால வந்து உனக்கு நைட்டு சாப்பாடு கிடையாதுன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கா. இவ எப்பவுமே ஹீரோ இல்லாததுனால இந்த குட்டி பையன் இப்படி தான் ட்ரீட் பண்ணுறா போல இருக்கு. தெரிஞ்ச உடனே ஹீரோயின் கடுப்பாயிருது. இப்போ என்ன சாப்பாடு உன்னால் செய்ய முடியாதா, நீ வெளியில் போனால் சமைச்சு கொடுத்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த பக்கம் பார்த்தா வெறும் இலையும் தழையும் தான் இருக்கு. இதையா சமைச்சு கொடுத்தேன்னு கேட்கும்போது பின்ன என்ன, அவர் வாங்குற சம்பளத்துக்கு இதுதான் சமைச்சு கொடுக்க முடியும், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் ரிச் ஃபேமிலிலாம் கிடையாது, இது கமாண்டர் வாங்குற சம்பளத்துக்கு இதுதான் பண்ண முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்குலாம் ஷாக்கு. ஹீரோ செலவுக்கே இவ்வளோ காசு கொடுத்தான், இவன் என்னடா அப்படி சொல்கிறாளேன்ட்டு உடனே சொல்கிறாள் இல்லையா, நீ வேணா நீ சமைச்சிக்கோ அப்படிங்கும் போது சரி நீ கிளம்பு நான் சமைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டு குட்டி பையன்ட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு அம்மா உனக்காக குக் பண்ணி தரேன், நம்ம மீட் ஏதாவது செய்யலாம்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு சமைக்க ஸ்டார்ட் பண்ணுறா. சுற்றி தேடிக்கிட்டு இருக்கா. எந்த பக்கமே மீட் கிடைக்கிற மாதிரியே தெரியல. கடைசியாக பார்த்தா ஒரு இடத்துல வந்து கூடையில் போட்டு மூடி வச்சிருக்கா. ஹீரோயின் அதை கண்டுபிடிச்சிட்டா. குட்டி பையனை பார்த்துட்டு அம்மா சீக்கிரமாக சமைச்சு கொடுங்கும் போது இந்த வந்துட்டா செல்லம் அப்படின்னு சொல்லி சமைக்க ஆரம்பிக்கிறா. இதை பார்த்தா லியாவுக்கு சரியான பாம்பா இருப்பாப்புல இருக்கு. எல்லா இடத்துலையும் பூந்து கண்டுபிடிச்சிடறான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கற்றுக்கிட்ட எல்லா வித்தையும் காமிச்சு குட்டி பையனுக்காக பர்கர் தான் செஞ்சு கொடுத்துருக்கா. அதை பார்த்தவன் இதெல்லாம் சாப்பிட்ற பொருளாக என்ன இதெல்லாம் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னடா டவுட்டாக கேட்டுட்டு இருக்க, சாப்பிட்லாண்டா நம்பி சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே சாப்பிட்டுட்டு போய் தூங்கலான்ட்டு பார்த்தா கரண்ட் கட் ஆகிடுது. என்னென்னு வந்து பார்த்தா ட்ரிப் ஆகிடுச்சு போல இருக்கு. இது என்ன இந்த நேரத்தில் இப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சரி பண்ணலான்ட்டு போகும்போது ஹீரோ வந்துட்டான் அந்த இடத்துக்கு. இது வந்து சேஃப் கிடையாது, நான் பார்த்துக்கிறேன், நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லிவிட்டு அவன் போய் சரி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் யோசிக்கிறா, இப்படி ஒரு பையன் இருந்தால் போதுமே, நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதை சால்வ் பண்ணுற ஒரு ஹஸ்பண்ட் தான் வேணும், நான் பக்கமான பையனை தான் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் வந்து லியாவோட அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நான் தான் படித்து சொன்னேனே, முன்னாடியே சொன்னேன் எப்படியாவது வந்து அவங்ககிட்ட பேசி அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்ட்டு. இப்போ பாரு அவன் ஃபியான்சியை கூட்டிகிட்டு வந்துட்டான், இதுக்கப்புறம் அவனுக்கு கஷ்டம் தான், அந்த பொண்ணு வேறு அம்புட்டு அழகாக இருக்கா, நான் சொல்கிறத மட்டும் செய்யின்னு சொல்லிட்டு ஏதோ பவுடர் எடுத்து கையில் கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த பக்கம் இது எதுவுமே தெரியாத ஹீரோயின் என்ன பண்ணுறா, இன்னொரு மேடு இருப்பாங்களா அவங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த மேடு என்ன பண்ணுறாங்க, மேடம் உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும், சார் வந்து அதிகமாக தான் காசு கொடுக்குறாரு வீட்டு செலவுக்கு, ஆனால் அந்த லியா தான் அந்த காசு எதையுமே சாப்பாட்டுக்காக செலவு பண்ணாமல் அதில் வந்து மேக்கப் கிட் வாங்குறா, நிறைய திங்ஸ்லாம் வாங்குறா, இதெல்லாம் வாங்கிட்டு இப்போ கிளம்பி போவா பாருங்க, புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்படியே போகிறவ நைட்டு தான் வீட்டுக்கு வருவா, சாப்பாடு கூட இல்லாமல் அந்த குழந்தைய கஷ்டப்படுத்துவான்னு சொல்லும்போது எங்கே போகிறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன மேடம், சாரை மீட் பண்ண தான் போகிறா, வேணா நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெய்டும் சொல்கிறாங்க. ஓ அப்படி போகுதா கதை, சரி ஓகே நானும் போய் மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு இருக்காங்க இருந்து. அதுவும் அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தா அந்த மெய்ட் சொன்ன மாதிரி தான் லியாவுமே கரெக்டாக ஹீரோ பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கா. உடனே வெளியில் இருக்கிற கமெண்டர்ஸ்லாம் பேசிக்கிறாங்க, பாரு லியா கரெக்ட் டைமுக்கு வந்துட்டா, என்ன நியூ இயர் வர போகுதுன்னு புது ட்ரெஸ்ஸான்னு கேட்கும்போது இங்கே பாருங்க என்ன கிண்டல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருந்த போய்கிட்டு இருக்கா. இவன் ஹீரோ கிட்டே போயிட்டு உங்கள் ட்ரெஸ்லாம் வந்து துவைக்கணும்னு சொன்னீங்களா, கொடுங்க உங்கள் யூனிஃபார்ம் தான் துவைச்சி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. உடனே வந்து ஹீரோ பக்கத்தில் போயிட்டு இங்கே பாருங்கள் இதுவும் டஸ்ட்டாக தான் இருக்குது, இதையும் கழட்டி கொடுங்கன்னு சொன்னவா அந்த கேப்பில் அந்த தண்ணியில் வந்து இதையே கலந்துக்கிட்டு இருக்கா. இவங்கிட்ட தண்ணி எடுத்து கொடுத்து குடிங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது கரெக்டாக ஹீரோயின் வந்து உள்ளே என்ட்ரி கொடுக்குறா. ஹீரோயினை பார்த்தோன்னே ஹீரோ டக்கு டக்குன்னு ஷர்ட்டெல்லாம் மாற்றிக்கிறான். ஹீரோயின் வந்து உள்ளே வந்தவ டார்லிங் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டோடனே அவ்வளோதான், ஹீரோவுக்கு வந்து என்ன பேசுகிறதுனே தெரியல. இவ்வளோ பார்த்தோன்னே அங்கே சுற்றி இருக்கவங்களாம் ஓ இவங்க தான் ஹீரோட ஃபியான்சேவா, அதான் இம்புட்டு அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட வந்து இங்கே பாருங்கள் உங்களுக்காக நான் ஷர்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இதை போட்டுக்கோங்கன்னு சொல்லும்போது நம்மளையா கையில் வச்சிருக்க ஷர்ட்டையும் பார்க்குறேன். இங்கே பாரு என் ஹஸ்பண்டோட ஷர்ட் எதுக்கு உன் கையில் இருக்குது, கூட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது லியா தரமாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா. இங்கே பாருடா செல்லம் பொறுமையாக சொல்லிக்கிட்டு இருக்காள், அப்படியே கையில் கொடுத்துரு, என் புருஷனோட ஷர்ட்டு உன் கையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வம்படியாக கையிலேருந்து பிடுங்கி வச்சுக்கிறா. ஆமாம் இது என்ன தண்ணியில் ஏதோ கலந்துருக்க மாதிரி தெரியுது, மேலெல்லாம் ஒயிட் பவுடராக மிதக்குது, என்னத்தை கலந்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லையா நான் எதையும் கலக்கலையேன்னு சொல்லி இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன செடியூஸ் பண்ணுறதுக்காக மருந்து கலந்தியா என்ன, குடிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவ தரமாட்டேன்னு சொல்லி தூக்கி ஊற்றிடுறா. ஹீரோக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு சொல்லி டவுட்டாகவே இருக்கு. உடனே சுற்றி இருக்க கமெண்ட் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, என்ன இல்லையா அவருக்கு தான் கல்யாணம் ஆக போதில்ல பாரு எவ்வளோ அழகாக இருக்காங்கன்ட்டு. அவங்க ஃபியான்சியை மட்டும் இப்படி பண்ணலாமான்னு கேட்கும்போது லியா என்ன சொல்கிறாங்க பாருங்கள் உங்களுக்காக தான் ஷர்ட் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் இந்த பிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது ஹீரோயின் அதை வாங்கி பார்க்குறா. அதை வந்து அந்த ஹார்ட்டின் சிம்பிளை வந்து எம்ப்ராய்டரி போட்டிருக்கும்ல, எந்த கமெண்டராவது இந்த மாதிரி ஹார்ட்டின் சிம்பிள் போட்டு ஷர்ட் போட்டு பார்த்துருக்க நீன்னா கொஞ்சம் கூட அறிவை யூஸ் பண்ணவே மாட்டியா, என் ஹஸ்பண்டுக்கு நீ வந்து இந்த மாதிரி எம்ப்ராய்டரி போட்டு தரியே இதெல்லாம் கரெக்டுன்னு தோணுதா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முடிஞ்சால் நீ போட்டு காட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லியாவுமே வந்து அவளை வம்பு கிழிக்கிற மாதிரி பேசுகிறா. கொடு நான் போட்டு காட்டிட்டு அப்புறமா பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அழகாக உட்காந்து எம்ப்ராய்டரி பண்ணிகிட்டு இருக்கா. இதை பார்க்குற லியாவுக்கே ஷாக்கிங்காக இருக்க,
எப்படி இவ இந்த அளவுக்கு கற்றுக்கிட்டா, இது கற்றுக்கிறதுக்கு எனக்கு இவ்வளோ டைம் ஆச்சுன்னு சொல்லி யோசிச்சவ, எப்படி என்னை விட பெஸ்ட்டாக உன்னால் போட முடிஞ்சிச்சு, என்ன சீட் பண்ணிக்கிட்டு இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது அங்கே இருக்கிற கமாண்டர் எல்லாம் சொல்கிறாங்க, இங்கே பாரு இதுக்கு மேலே இங்கே சண்டை போட்டுட்டு நிற்கிறது சரின்னு எனக்கு தோணலை, கிளம்புன்னு சொன்ன உடனே லியாவும் அங்கேருந்து போயிடுறா. அப்போ ஹீரோக்கு ஒரு கால் வருது அவனோட வீட்டிலேருந்து தான். இவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறமா அந்த வீட்டை விட்டு இவன் வெளில வந்துட்டான் போல இருக்கு. இப்போ தான் அவங்க அப்பா கால் பண்ணி கூப்பிடுறாரு. என்ன விஷயம்னா ஏதோ ஒரு பார்ட்டி இருக்கு போல இருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லி தான் கூப்பிட்டுருக்காங்க. ஹீரோவும் அந்த இடத்துக்கு ஹீரோயினை கூட்டிகிட்டு உள்ளே போயிட்டு இருக்கான். பார்த்தா அந்த இடத்துல வந்து அவனோட சித்தி தான் உட்காந்துருக்காங்க, ஜென்னா. அப்புறம் ஜென்னாவோட ஃபியான்சி உட்காந்துருக்கான், இவனோட பேர் தான் ஃபெலிக்ஸு. அப்போ வந்து ஃபெலிக்ஸோட அம்மான்னு சொல்கிறாங்க, அவங்க அப்பா கொஞ்சம் வேலையாக இருக்காரு, இந்த கர்னல் கூட வந்து மீட்டிங்கில் இருக்கார், ஸோ வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அவர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து அப்புறமா உங்ககிட்ட பேசுவார்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணுற மாதிரியே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க டோனில். ஹீரோக்கும் கடுப்பாக தான் இருக்குது இந்த இடத்துக்கு வரத்துக்கு. ஆனால் வந்து ரொம்ப நாள் இந்த இடத்துக்கு வராமல் இருந்திருப்பான். இப்போ வந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு பிவட்ட ஒய்ஃப் இருக்கா அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பான். ஜென்னாவும் சும்மா இல்லாமல், பாத்தியா நான் ஃபெலிக்ஸு கல்யாணம் பண்ணிட்டு எந்த இடத்துல இருக்கேன், நீ வந்து ஹீரோ கல்யாணம் பண்ணிட்டு எந்த இடத்துல இருக்கேன்னு அப்படின்னு இவன் வம்பிழுக்கும் போது ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. சரி நீ தான் சொல்லிக்கூடா எப்படி இந்த மாதிரி ஒன்று மாதிரி வாழணுன்ட்டு நான் கற்றுக்கிறேன்னு சொல்லும்போது இவளுக்கு வந்து என்ன பேசுனே தெரியல. ஒன்று ஃபெலிக்ஸ் வேறு சொல்கிறான், வாயை மட்டும் சும்மானு உட்கார மாட்டியா, எப்போ பார்த்தாலும் பக்கத்தில் உட்காந்து நையின்ட்டு எட்டப்போ அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த டைம்னு பார்த்து அந்த இடத்துக்கு ஒரு மெய்டு ஓடி வந்து உங்கள் பையன் தண்ணியில் விழுந்துட்டான்னு சொல்கிறாங்க. ஃபெலிக்ஸ்க்கு வந்து ஒரு தம்பி இருக்கான் போல இருக்கான், அவன் தான் தண்ணியில் விழுந்துட்டான் போல இருக்க. அவனை ஓடி போய் எல்லாருமே தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் வந்து இந்த ஃபஸ்ட் எய்டுங்கிற விஷயம்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காதுல்ல. ஹீரோயின் ஆக்சுவலாக வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்கா. அவளுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ண தெரியும். சுற்றி இருக்க எல்லாருமே கேட்குறாங்க, ஏதாவது பண்ணுங்க என் பையனை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு இந்த ஃபெலிக்ஸோட அம்மா கத்தும் போது ஜென்னா சொல்கிறா, இங்கே பாரு நீலாம் வந்து கை எடுத்துக்கிட்டு போகாத, பக்கத்தில் உனக்கு மெடிசன்னா என்னன்னே தெரியாது, என்னடி பண்ண போகிற அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி தடுக்கும் போது விடுறி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. கொஞ்ச நேரத்தில் இந்த குட்டி பையனை கண்ணு முடிச்சிட்டான். ஜென்னாவுக்குலாம் ஒன்றும் புரியலை. இந்த பக்கம் ஃபெலிக்ஸோட அம்மா கேட்குறாங்க, எந்த கேப்பில் இவன் மெடிசன் படித்தா என் பையனை காப்பாற்றிட்டாலேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு குழந்தை தூக்கிட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. ஹீரோ கேட்குறான், ஏதாவது ஒன்று ஹர்ட் பண்ணிட்டாங்களா என்ன, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, சரி வா கையில் அடிபட்டிருக்கு, நான் உனக்கு மருந்து போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு போயிட்டு இவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் இங்கேருந்து அவனை வந்து வச்சக்கன்னு வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்து பக்கத்தில் வந்துட்டு என்ன பார்த்தா என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இவ அப்படியே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அவனை கிஸ் பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணும் போது அவன் டக்குனு வாட்ச் எடுத்து கையில் கட்டிக்கிட்டு அங்கேருந்து வேலைக்கு போயிடுறான். ஹீரோயின் யோசிக்கிறா, அசிங்கமாக நடந்துக்கிட்டோமோன்ட்டு. உடனே என்ன சொல்கிறேன், இங்கே பாரு நம்ம 2 பேருக்கு இன்னும் மேரேஜ் ஆகல, நீ இப்போ வரைக்கும் என்னோடய ஃபியான்ஸே மட்டும்தான், அதனால் நான் வந்து என்னோடய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருப்பேன், தேவையில்லாமல் நான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவ்வளோலாம் நல்லவனாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது உனக்கு சொல்கிறான், உனக்கு மெடிசன் தெரியும்னா நீ வந்து டாக்டராக ஜாயின் பண்ணிக்கோ, ஏன்னா மிலிட்ரியில் டாக்டர்ஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க, அதனால சேர்ந்தே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏதாவது புக்ஸ் எடுத்து படிக்கலாம்னு சொல்லிட்டு தான் அந்த லைப்ரரி பக்கமாக வந்திருக்கா. ஸ்டடி ரூமில் வந்து புக் எடுத்து படிக்கும் போது பின்னாடி வந்து ஃபெலிக்ஸ் வந்து அவன் மேலே கை வைக்கிறான். இவளுக்கு கட்டுப்பாயிருது, யாடானின்னு கேட்கும் போது என்ன என்ன இப்போ ரொம்ப வந்து சொல்கிற, எனக்கு வந்து ஒன்று தான் பிடிச்சிருக்கு, ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு ஒன்று தான் எனக்கு பொண்ணு பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் குறுக்க தான் இந்த ஜென்னா வந்துட்டா, இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கும் போது என்ன பிரச்சனை இல்லை, இதுக்கு மேலே பேசணுன்னு வச்சுக்க வாயை உடச்சிடுன்னு சொல்லி எத்தி ஒரு உதவிடுறா. அவ்வளோதான், அந்த இடத்துல அவன் கீழே விழுந்துட்டான். மேலே ஏறி அடிக்கலான்ட்டு போகும்போது அந்த இடத்துக்கு வந்து எல்லாருமே வந்துடுறாங்க. உடனே வந்து ஃபெலிக்ஸோட அம்மா வந்து அவனை தூக்கி விட்டுட்டு என் பையனை அடிச்சா இரு அவங்க அப்பா வரட்டும் அதுக்கப்புறம் பேசிக்கிறேன்னு சொல்லி மிரட்டி விட்டுட்டு இருக்காங்க. ஃபெலிக்ஸ் வந்து ஐயோ அம்மா இவன் என்னை செடியூஸ் பண்ண பார்த்தாம்மா, இவ்வளோ தான் கேளுங்கம்மா அப்படின்னு சொல்லி ஆக்டிங் போடும்போது இவ்வளோ தைரியம் இருந்தால் உன் தங்கச்சியோட ஃபியான்சியவே இந்த மாதிரி பண்ணியிருப்பா இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜென்னாவுமே கத்திக்கிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோலாம் இதில் காதில் வாங்குற மாதிரி தெரில, ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. நான் தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லி இவன் சொல்லும் போது அது எனக்கு தெரியும் வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவளை கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா ஃபெலிக்ஸோட அம்மா அதுக்குள்ளே வந்து உட்காந்துட்டு வாங்க எல்லாரும் உட்காருங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு விசாரணை கமிட்டியே நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் சொல்லிடுறாங்க, பாருங்க என்னோட ஹஸ்பண்ட் எம்பிட்டு அழகாக இருக்காரு, இப்படி ஒருத்தவரை விட்டுட்டு போய் உங்கள் பையன் மேலே நான் வந்து கை வைப்பேன், அந்தளவுக்கு கேவலமாக நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கு கோவம் வந்துடுது. இந்த பக்கம் ஃபெலிக்ஸ்க்கெலாம் இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துறாளேன்ட்டு அம்மா இங்கே பாருங்க அவள் என்ன செடியூஸ் பண்ண பார்த்தா அவளுக்கு இப்போ நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு மாறி பேசிக்கிட்டு உட்காந்துருக்காங்க எல்லாருமே அந்த இடத்துல. இதை கேட்ட ஃபெலிக்ஸோட அம்மா டென்ஷன் ஆகிடுறாங்க. ஃபெலிக்ஸ் சொல்கிறான், பேசாமல் இந்த 2 கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு நம்ம நிறுத்திடலாமான்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து அப்படியா நிறுத்தி பாருங்கிற மாதிரி தெனாவட்ட தான் உட்காந்துருக்கா. உனக்கு ஹீரோயின் சொல்கிறான், இங்கே பாருங்க உங்கள் கல்யாணத்தை நிறுத்துறதோ நிறுத்தாத இருக்கிறதோ அது எல்லாமே உங்களோட விருப்பம், ஆனால் நான் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது, ஏன்னா அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, இதுக்கு மேலே யாரோட முடிவும் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்.
அப்போ அந்த இடத்துக்கு ஒரு கமெண்டர் வராரு. அந்த கமெண்டர் கிட்ட இந்த ஃபெலிக்ஸ் வந்து ஏதோ ஒன்று டோக்கன் மாதிரி கொண்டு போய் கொடுக்குறான். உடனே ஃபெலிக்ஸோட அம்மா சொல்கிறாங்க, அவ்வளோதான் என் பையன் இதுக்கப்புறம் அடுத்து வந்து சீஃபாக ஆக போகிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து ஒரு ரிங் எடுத்து வைக்கிறான். அதை பார்த்தோன்னே இவரெல்லாம் ஷாக் ஆகிடுறாரு. அந்த கமெண்டர் என்ன சொல்கிறாரு, நான் சார்கிட்ட இது கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அதை போய் கொடுத்த உடனே அந்த இடத்துல இருக்க கர்னல் வந்து இது யார் கொடுத்தா, உடனே அவங்கள மீட் பண்ணி ஆகணும்னு வெளில வந்து பார்த்தா அந்த இடத்துல ஹீரோவும் இல்லை ஹீரோயினும் இல்லை. 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க போல இருக்கு. உடனே ஃபெலிக்ஸ் சொல்கிறான், அவங்க வந்து டூப்பா ஏதோ ஒரு ரிங்கை வாங்கி கொடுத்துருக்காங்க, அதை நம்பிட்டு நீங்களும் வந்திருக்கீங்களேன்னு சொல்லும்போது கர்னலும் எதுவும் பேசாமல் அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் ஃபெலிக்ஸோட அம்மா என்ன சொல்கிறாங்க, என்ன கர்னல்கிட்ட பேசுனீங்களா, என் பையன் தான் அடுத்து சீஃப் ஆகணும், அதுக்கான வேலையை பாருங்கும் போது அதுக்கு வந்து உன் பையன் ஒழுங்காக நடந்துக்கணும், நாளைக்கு நடக்க போகிற பார்ட்டியில் கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம கர்னல் கிட்ட பேசி இது நிறைவேற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் வீட்டில் காட்டுறாங்க, இந்த குட்டி பையனுக்கு பசிக்குது போல இருக்கு. லியா கிட்ட போய் சாப்பாடு கேட்கும்போது என்ன நேரம் பார்த்தாலும் தின்னுட்டே தான் இருப்பியா, சாப்பாடுலாம் கிடையாதுன்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து ஹீரோயினும் உள்ளே வந்துடுறாங்க. இவங்களை பார்த்தோன்னே அப்படியே ஆக்டிங்கை மாற்றி போட ஆரம்பிச்சிடுறா. ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, இந்தாங்க கூல்ட்ரிங்க்ஸ் குடிங்க, பையனுக்கு கூட இப்போ தான் வந்து ஹார்லிக்ஸ் சாத்தலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே நீங்களே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு ஆக்டிங்கை போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கல. ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ, நம்ம பார்ட்டிக்கு போகிறோம் நாளைக்கு, அதுக்கேற்ற மாதிரி காசுமா வாங்கிக்கோன்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு இந்த காசை பார்த்தோன்னே இந்த காசு மட்டும் ஃப்யூச்சரில் நான் இருந்தப்போ எனக்கு கிடச்சிருந்ததுன்னு வச்சுக்கையா, இந்த காசை வச்சு நான் ஒரு வருஷத்தையே ஓட்டியிருப்பேன், அவ்வளோ காசுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த பக்கமாக ட்ரெஸ் கடை ஒன்று இருக்குது. அதை பார்த்து நீ குடி போய் சொல்கிறான், அம்மா எனக்கு ட்ரெஸ் வேணும்னு கேட்கும்போது சரிடா செல்லம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிகிட்டு வந்து பார்க்குறா. அப்போ அந்த இடத்துல இருக்கிற சேல்ஸ்மேன் என்ன சொல்கிறாரு, இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து ரிச்சான பீப்புள் வர கடை, இந்த இடத்துலலாம் வந்து உங்களை மாதிரி நார்மல் பீப்புளுக்குலாம் ட்ரெஸ் கிடைக்காது, அதனால இப்போயே வெளில கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்குலாம் செம்ம கோவம் வருது. பார்த்தா அந்த இடத்துக்கு தான் வந்து இந்த ஜென்னா வந்து ஃபெலிக்ஸ் வந்திருக்காங்க. ஃபெலிக்ஸ்க்கு வந்து ஜென்னாவை சுத்தமாகவே பிடிக்கல. அவனுக்கு வந்து ஹீரோயின் மேலே தான் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஜென்னா எது பேசினாலும் நோஸ் கட் பண்ணுற மாதிரியே தான் பேசிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ அந்த பக்கமாக ஹீரோயின் நிற்கிறத பார்த்தோன்னே டக்குன்னு உள்ள கூட்டிட்டு வந்துடுறான் ஜென்னாவை. ஹீரோயினை பார்த்தோன்னே என்ன ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லி ஃபெலிக்ஸ் கேட்குறான். கரெக்டாக இந்த டைம்னு பார்த்து ஹீரோ அந்த இடத்துக்கு கெஞ்சி கொடுத்துட்றான். அம்மா என்ன எங்கள் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது உள்ளேருந்து அந்த ஓனரே வந்துடுறாரு. அவர் வந்து ஹீரோவை பார்த்துட்டு வந்துட்டிங்களா, உங்களை எவ்வளோ நாளாக மீட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்து தெரியுமா, லாஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது இந்த கடையை பற்றி பேசினானே அதை பற்றி ஏதாவது யோசிங்களான்னு கேட்கும்போது இங்கே இருக்கிற அந்த சேல்ஸ்மேனுக்கு ஒன்றும் புரியல. என்ன நடக்குதுங்கன்னு கேட்கும்போது ஐயோ இவன் என்ன பண்ணி தொலைஞ்சா அப்படின்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஓனர், டே இங்கே பாரு இவங்க தான் இன்றைக்கி நம்மளோட சீஃப் கெஸ்ட்டு, இவங்களுக்கு தேவையானதை மட்டும் கொடுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் வெளியில் அனுப்பாத குறைய அனுப்பி விட்டுறாரு. ஹீரோயின் அங்கே இருக்க ட்ரெஸ் எல்லாத்தையுமே பார்க்குறா. ஆனால் இதுவுமே அவளுக்கு பிடிக்கவே இல்லை. என்னடா இது எல்லாமே ஓல்டு ஃபேஷனாக இருக்குது, ஒன்று கூட நல்லா இல்லையேன்னு சொல்லி யோசிச்சுவா. ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணி போட்டு வரா. அப்படியே கிளம்பி வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே ஹீரோயின் யோசிக்கிறா, இன்றைக்கி நான் விடவே மாட்டேன், கண்டிப்பாக நான் வந்து உங்களை சீரியஸ் பண்ணியே தீருவேன்னு சொல்லிட்டு அழகாக ட்ரெஸ்லாம் மாற்றிக்கிட்டு வந்து உட்காந்துருக்கா. ஹீரோ வந்து முடிஞ்ச அளவுக்கு அவளை அவாய்ட் பண்ணுறதுக்கே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். உடனே கேட்குறேன் எங்கே போய் தூங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வெளியில் தான் தூங்க போகிறேன், இப்போ என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ நம்ம கல்யாணத்தை ஒரு பொருட்டாகவே நீங்கள் மதிக்க மாட்டீங்களான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. கல்யாணம் தான் எனக்கு நடக்கலைல்ல, நடந்து முடிஞ்சோடனே பார்த்துக்கலாம், அது வரைக்கும் வந்து நான் இது எப்படி இருக்கணும் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லி கேட்டிருக்கான். ஹீரோ பாட்டுக்கு உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். உனக்கு ஹீரோயின் பக்கத்தில் போய் படுத்துக்கிட்டு நான் இங்கே தான் படுப்பேன், உங்கள் பக்கத்தில் தான் படுப்பேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ கண்டுக்காமல் எழுந்து வெளில போயிட்டான். சரின்னு சொல்லிட்டு நான் அடுத்த நாளும் பார்ட்டிக்கு கிளம்பி ஹீரோயின் வந்துட்டா. இந்த பக்கம் பார்த்தா இந்த ஃபெலிக்ஸோட அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு, இங்கே பாரு இன்னைக்கு கர்னல் கிட்ட நீ பேசியே ஆகணும், இன்னைக்கு திரும்பி போகும்போது என் பையனை ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக தான் நான் கூட்டிகிட்டு போவேன்ட்டு அவர் டயலாக்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. பார்த்தா அந்த இடத்துக்கு ஹீரோயின் என்ட்ரி கொடுக்குறா. ஹீரோயின் வந்த உடனே சுற்றி முற்றி பார்க்குறா. என்னப்பா நல்லா இருக்கே இந்த பார்ட்டிலாம், இந்த காலத்துலேயும் பண்ணுறாங்களே பார்ட்டி, அதெல்லாம் ஒரு பார்ட்டியா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே வரும்போது ஜென்னா வந்துட்டு ஆப்போசிட்டில் வந்தவ, என்னது இது ட்ரெஸ்ஸை பார்த்தாலே ரொம்ப லோ குவாலிட்டியாக இருக்கும் போல இருக்கே, ஏங்க இந்த பொறுக்கிட்டு வந்தா, அம்மா இந்த பார்ட்டிக்கு நீ எதுக்கு வந்திருக்க, உன்னோட ஹஸ்பண்ட் மாதிரி ஒரு ஆள்லாம் இந்த பார்ட்டியில் கலந்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டிக்கு எப்பயும் பேசுகிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே பாரு நல்ல மூடில் இருக்கேன், என் மூட் அவுட் பண்ணுற மாதிரி பேசாத, இங்கே பாரு ஒழுங்காக இங்கேருந்து போயிரு, தேவையில்லாமல் என்ன பிரச்சனைக்கு இழுத்து வாங்கி கட்டிட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஜென்னா வந்து கையில் வந்து ஒரு பிரேஸ்லெட் வச்சுருக்கா. அது வேணும்னே ஹீரோயின் முன்னாடி காட்டி வம்பிழுத்துட்டே இருக்கா. ஹீரோயின் கடுப்பாகி அதை தூக்கி போட்டு உடச்சிட்றா. இதோட ரேட் என்னன்னு தெரியுமா, இதை போய் உடச்சிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னா குதி குதின்னு குதிக்கும் போது ஓ இதுக்கான காசு தேவையா, சரி ஓகே டபுள் மடங்காகவே கொடுத்துறேன்ட்டு ஹீரோயினுக்கு காசை எடுத்து தூக்கி போடுறா. ஜென்னாவுக்கு வந்து இந்த காசை பார்த்தோன்னு இவ்வளோ காசு எப்படி இவக்கிட்ட வந்துச்சுன்ட்டு எல்லா காசையும் உட்காந்து பொறுக்கிட்டு இருக்கா. ஒன்று ஃபெலிக்ஸோட அம்மாடி மானம் போகுதுரா, போய் அவ்வளோ மொழி கூட்டு வாடா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டு இருக்காங்க. இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே ஒரு கமெண்டர் கால் பண்ணி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சரி நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கால் கட் பண்ணிடுறான். இந்த பக்கம் பார்த்தா ஃபெலிக்ஸ் வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டு ஆமா என்ன பண்ணிட்டு இருக்க நீனா, உங்ககிட்ட மேலே இன்விடேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துக்கு வந்து இந்த கர்னல் வந்துட்டாரு. உள்ளே வந்தவர் என்ன உள்ளே வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கியா, என்ன இடம்னு தெரியுமா உனக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வம்புக்கு வரும்போது அந்த துணி கடை ஓனர் வந்து என் கூட தான் வந்திருக்காங்க, என்ன பிரச்சனை, இதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி
கேட்டுட்டு இருக்கும்போது அவருமே கொஞ்சம் பெரிய பணக்காரர் தான் போல இருக்கு. ஆனால் அவர் பேசுகிறதையும் இந்த கர்னல் கேட்கவே மாட்டேங்கிறாரு. இல்லை இல்லை இங்கே பாருமா இங்கே பிரச்சனை பண்ணாத கிளம்புன்னு சொல்லும்போது ஜென்னா சொல்கிறாருல கிளம்பு அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ என்ட்ரி கொடுக்குறான். ஆக்சுவலாக இந்த கண்ட்ரிக்கே சீஃப் வந்து ஹீரோ தான் போல இருக்கு. ஆனால் இவ்வளோ நாளாக இதை சீக்ரெட்டாக வச்சுருந்துருப்பாங்க. ஏன்னா வந்து சீக்ரெட் மிஷன் ஒன்று ஹீரோ பண்ண வேண்டியதாக இருந்திருக்கும். எல்லாரும் வந்து ஸ்மக்லிங் பண்ணுறதை கண்டுபிடிக்கிறதுக்காக இவன் தான் வந்து அவனோட பொசிஷனை மறைச்சி இருந்திருப்பான். இப்போ இதை பார்க்கும்போது கர்னல்லாம் பயந்துடுறாரு. ஏன்னா ஒரு ஃப்ளோவில் கண்ணை தூக்கி ஹீரோயின் நெத்தி போட்டில் வச்சிருப்பாரு. அப்படியே பயந்துட்டாரு. இந்த பக்கம் வந்து ஹீரோட அப்பா வந்து ஏய் நீனாடா சீஃபு சொல்லவே இல்லை அப்படிங்கும்போது அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருமே பம்ம ஆரம்பிச்சிடுறாங்க ஹீரோ கிட்ட. ஆனால் ஹீரோ இது எதுவுமே மதிக்கிற மாதிரி தெரில. ஹீரோனை கூட்டிகிட்டு போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். அப்படியே அவளை டைட்டாக ஹக் பண்ணி கிஸ் பண்ணிவிட்டு பரவாயில்ல எனக்கு ஏற்ற மாதிரி தான் நீ நடந்துக்கிட்ட. என்னோட ஒய்ஃபுக்கு பயமே இருக்கக்கூடாது. கண்ணை வச்சிருக்கும் போது கூட தைரியமாக நின்ன பற்றியா அதான் சூப்பர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜென்னா ஃபோன் பண்ணி கதறிட்டு இருக்கா அவங்க அம்மா கிட்ட. என்ன விஷயம்னா ஃபெலிக்ஸுக்கு தான் வந்து ஹீரோயினை கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஹீரோக்கு தான் வந்து ஜென்னாவை கேட்டிருப்பாங்க. ஏன்னா ஜென்னா தான் ஹீரோயினோட பெரிய பொண்ணு. அப்படி இருக்கும்போது இவங்க தான் வந்து இந்த ஹீரோ வந்து கொஞ்சம் ரிச்சாக இல்லாமல் இருக்கான், போராக இருக்கான், ஒரு கமாண்டருக்கு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுங்கிற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. ஃபெலிக்ஸ் ஃப்யூச்சரில் வந்து பெரிய கர்னல் ஆகுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா சொல்லியிருந்திருப்பாங்க. அதனால தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு முடிவு எடுத்திருப்பாங்க. இப்போ இதெல்லாம் தெரிஞ்சோடனே ரெண்டு பேருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அப்படியே ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டா. வந்து அவ யோசிச்சுட்டே தான் இருக்கா. இவர் நம்மளை கிஸ் பண்ணாரு, ஆனால் இப்போ வரைக்குமே வந்து தள்ளியே உட்காந்துருக்காரு. இப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் இவன் வந்து சீஃபுங்கிறத மறைச்சிருப்பான்ல, அந்த கோவத்தில் தான் உட்காந்துருக்கா. இங்கே பாருமா கோச்சிக்காத, உனக்கு தான் தெரியும்ல என் ஃபேமிலியை பற்றி. ஒருவேளை நான் சீஃபுங்கிறது முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா தேவையில்லாமல் நான் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. அதனால தான் சொல்லுங்கும் போது என்கிட்டயாவது சொல்லியிருக்கலாம்ல. நான் கூட வந்து நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோன்னு சொல்லிட்டு கோல்டெல்லாம் எடுத்து கொடுத்தேன்னுங்கும் போது கோல்டு தானே, உனக்கு ஒரு கோல்டு பார் வேணுமா இல்லை 100 கோல்டு பார் வேணுமா, எவ்வளோ வேணுமோ நான் கொடுக்குறேன்னு சொல்லும்போது அதெல்லாம் உனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு மாதிரி சிரிச்சுட்டே உட்காந்துருக்கா அந்த இடத்துல. உடனே வந்து பசிக்குதாராச்சலும் இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கப் கேக்லாம் எடுத்து கொடுத்துட்டு ஒரு அசிஸ்டண்ட்டாகவே மாதிரி ஹீரோயினுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இன்னமா கோவமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் அவளை கிஸ் பண்ணிடுறான். அப்படியே அங்கே கட் பண்ணி நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. ஹீரோயின் உட்காந்து துணியெல்லாம் துவச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ குட்டி பையன் உட்காந்து அம்மா பசிக்குதுமா ஏதாவது சாப்பிடலாமான்னு கேட்கும்போது சரிவா கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு 2 பேர் வெளியில் கிளம்புறாங்க. உடனே ஹீரோ அவங்கள ஸ்டாப் பண்ணிங்க பாருங்க, நம்ம வந்து இப்போ சீஃப்னு தெரிஞ்சாச்சு, அப்படி இருக்கும்போது நீங்கள் போய் வெளியில் சாப்பிட்டா அது நல்லா இருக்காது, அது உங்களுக்கு சேஃப்டியும் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இல்லையே எங்களுக்கு பசிக்குதே நாங்கள் போய் ஆகணுங்கும் போது சரி வெயிட் பண்ணுங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். 2 பேரும் கோவத்தில் உட்காந்தா ஹீரோ அந்த கடையவே வீட்டு வாசலில் கொண்டு வந்து நிறுத்திடுறான். இவங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டு அவங்க சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்பி போயிடுறான். பார்த்தா மேடு அங்கேருந்து ஓடி வந்து ஹீரோ ஸ்ட்ரீட்டில் போகும்போது ஏதோ அடிபட்டுருச்சாமா. 2 பேர் வந்து சொல்லிட்டு போனாங்க, மேடம் கொஞ்சம் போய் பார்க்குறீங்களான்னு சொல்லும்போது சரி குழந்தைய பார்த்துக்கோங்க நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவன் அந்த ஸ்ட்ரீட் வழியாக தான் நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. அங்கே மாஸ்க் போட்டு 2 பேர் நின்றுட்டு இருக்கானுங்க. ஹீரோயின் வந்தோடனே பின்மாடியில் அடித்து அவளை அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்கானுங்க. ஹீரோயின் அப்படியே கண்ணு முழிச்சு பார்க்குறா. பார்த்தா ஆப்போசிட்டில் இவளோட ஃபேமிலி தான் உட்காந்துருக்காங்க. என்ன விஷயம்னா இவள் வந்து இப்போ இருக்கிறது தான் பிரச்சனை. இவ்வளோ எப்படியாவது போட்டு தள்ளிட்டா ஜென்னாவை எப்படியாவது ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் சீஃபோட பொண்டாட்டியா ஜென்னா ஆகிடுவா. நம்ம வந்து நம்ம நினச்சதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி பிளான் போட்டிருப்பாங்க போல இருக்க. அப்படியே பார்க்குறா நெத்திலேருந்து ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கு. ஓ இந்த அளவுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்களா, இது மட்டும் என் போஸ் எனக்கு தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு நீ உயிரோடு இருக்கணும்ல, இருந்தால் தானே இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னாவோட அம்மா வேறு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இவ்வளோ நாள் வந்து ஹீரோயின் என்ன நினச்சிட்டு இருந்திருப்பா, இதுக்குலாம் இந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சுன்னு தான் யோசிச்சுட்டு இருந்திருப்பா. அப்போ தான் ஜென்னா சொல்கிறாளே உன்னை அன்னைக்கே சாவடிக்க ட்ரை பண்ணேன், ஆனால் இப்படி உயிரோடு வந்துட்டி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா இந்த ஃபெலிக்ஸ் இருக்கான்ல அவனுக்கு வந்து ஹீரோயினை தான் பிடிச்சிருந்துருக்கும். அதனால் அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு இருந்திருப்பான். நீ உயிரோடு இருந்தால் தானே அவன் கல்யாணம் பண்ணியிருப்பானே. இந்த ஜென்னா தான் தண்ணியில் பிடிச்சி தள்ளிப்பா போல இருக்கு. அதில் தான் வந்து அந்த பொண்ணு இறந்து போயிட்டா. ஹீரோயின் வந்து இந்த பொண்ணோட உடம்புக்குள்ளே வந்துட்டா போல இருக்க. இதெல்லாம் சொன்னோடனே இவளுக்கு கட்டுப்பாயிருது. குடும்பமாக சேர்த்து கொலை பண்ணவா பார்த்துருக்கீங்கன்ட்டு அங்கேருந்து ஒரு கட்டையை எடுத்து அடிக்கிறதுக்கே போயிட்டா. ஹீரோ இப்போ தான் வீட்டுக்கு வந்திருப்பான். உடனே மேடி சொல்கிறாங்க, சார் உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல, 2 பேர் வந்து சொன்னாங்க உங்களுக்கு அடிபட்டுச்சுன்னு, மேடம் வேறு உங்களை தேடி தான் போயிருக்காங்கன்னு சொல்லும்போது இப்போ தான் இவனுக்கே புரிய வருது இதெல்லாம் வந்து ட்ராப் போல இருக்கு. ஹீரோயினை போய் காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு பையனை பார்த்துக்கோங்க இது வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவசரமாக ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் எல்லாரும் சேர்ந்து ஹீரோயினை அடிக்கலாம்னு சொல்லிட்டு பாட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. கன் சவுண்ட் கேட்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஹீரோ அப்படியே அவங்க ஆளுங்களோட வந்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ தைரியம் இருந்தா என்னோட ஒய்ஃப் மேலே கை வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தூக்கி அவங்க அப்பா நெத்தி போட்டிலே வச்சிடுறான். அவர் பயந்துட்டார், ஐயோ இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுன்ட்டு. ஹீரோவும் அங்கேருந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு அவங்கள மிரட்டி விட்டுட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கான். மேடி சொல்கிறாங்க, நல்ல வேலை உங்களுக்கு ஒன்றும் ஆகலை மேடம், இல்லைனா வந்து உங்களுக்கு எதாவது ஆயிருந்ததுன்னா பயந்துருப்பேன் நான், பையனை தூங்க வச்சிட்டேன் நீங்கள் போய் தூங்குங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்பி விட்டுடுறாங்க. ஹீரோயினுக்கு வேறு தலையில் அடிபட்டிருக்கும்ல, ஹீரோ அவளுக்கு கட்டெலாம் போட்டு விட்டு படுக்க வைக்கிறான். ஹீரோ அப்படியே வந்து ஹீரோயினையே தூத்து பார்த்துட்ருக்கான்.
என்ன விஷயம்னு கேட்கும்போது ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா, உனக்கு எதாவது ஆயிருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் அந்த குற்ற உணர்ச்சியோடய நான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பேன். உன்ன மாதிரி ஒரு பர்சன் இதுக்கப்புறம் என் லைஃப்பில் கிடைக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். என்ன சார் ரூல்ஸ்லாம் பேசுனீங்க, கல்யாணத்துக்கு முடி மேலே கைப்பட மாட்டேன்னு சொன்னீங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு இவளை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். 2 பேர் நைட்டு ஒன்றாவும் இருந்துடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தா ஹீரோயின் குஷிலே தான் சுற்றிக்கிட்டு இருக்கா. க்ளீன் பண்ணுறங்கிற பேரில் குட்டி பையனை வச்சு விளையாண்டுட்டு இருக்கா. ஹீரோ கேட்குறான், என்ன கல்யாணத்தை எப்படி பண்ணணும்னு பிளான் பண்ணவே இல்லை, நீ பாட்டுக்கு இப்படி சுற்றிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது அந்த இடத்துக்கு வந்து லியா வரா. லியா வந்து கொஞ்ச நாள் வேலைக்கு வந்திருக்க மாட்டா. இப்போ திருப்பி வந்து சார் நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க, ஆனால் வந்து வேலைக்கு போகாமல் என் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு மனசுக்கு ஓன்ற மாதிரி நடந்துக்கவே மாட்டேன், நான் நல்ல பொண்ணாக நடந்துக்கிறேன்னு சொல்லும்போது ஹீரோ அப்படியே ஹீரோயின் மூஞ்ச பார்க்குறான். என்ன மேடம் என்ன சொல்லலான்ட்டு. ஹீரோன்னு சரி ஓகே இதுக்கப்புறம் ஒழுங்காக இருந்தால் சரின்னு சொல்லிட்டு வேலைக்கு சேர்த்துக்கிறா. ஹீரோவும் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி வேலைக்கு கிளம்பி போயிட்டான். அப்போ இந்த லியா என்ன பண்ணுறா, ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு வந்து ஹீரோயின் கிட்டே கொடுக்குறா. இவன் என்ன திருந்துற போல இருக்கு. ஃபெலிக்ஸ் வந்து ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருந்துருப்பான், அதை கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி இந்த வீட்டில் வந்து வேலைக்கு சேர்ந்துட்டா போல இருக்கு. இவ்வளோ அந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு டேரெக்டாக அவனை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கா. என்னடா உனக்கு பிரச்சனை, ஒரு புள்ள பூச்சி அடிச்சு கொள்ளக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன், சும்மா என்னோட ரூட்டில் கிராஸ் ஆகிட்டே இருக்க, என்ன பிரச்சனை உனக்கு, என்ன வேணும் உனக்கு அப்படிங்கும் போது இங்கே பாரு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, ஹீரோக்கு எந்த விஷயமும் கிடைக்கக்கூடாதுன்னு நான் யோசிச்சிருக்கேன், ஆனால் உன்ன மாதிரி ஒரு பர்சன் வந்து ஹீரோ கிடைச்சது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லும் போது எவ்வளோ தைரியம் இருந்தால் அவரை பற்றி பேசுவேன்னு சொல்லிட்டு ஒரே அடியில் அவனை அடிச்சு கீழே தள்ளி விட்டுடுறா. இந்த பக்கம் பார்த்தா இந்த லியா இருக்கால, அவள் தான் ஹீரோ கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. இந்த இடத்துல ஏதோ தப்பு நடக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவசரமாக கூட்டிகிட்டு வந்திருப்பா போல இருக்கு. இதை வந்து பார்த்த ஹீரோ பரவாயில்லையே நல்லா அடிக்கிறாளே, இவகிட்ட நம்ம ஏதாவது பிரச்சனை பண்ணால் நம்மளையும் போட்டு அடிப்பா போல இருக்கேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அப்படியே ஃபெலிக்ஸ் காதை திருவி அண்ணி இதுக்கப்புறம் அண்ணின்னு சொல்லணும் என்ன அப்படின்னு சொல்லும் போது இந்த பக்கம் லியா பார்க்குறா. ஹீரோ கொண்டு போய் கண்ணை வந்து அவன் நெத்தியில் வச்சிடறான். அவ்வளோதான் அவள் பயந்துட்டா. இதுக்கப்புறம் இந்த பிரச்சனைக்கு போகக்கூடாதுன்ட்டு ஹீரோயின் அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருமா, குட்டி பையன் அங்கேருந்து ஓடி வந்து அம்மா என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்கும்போது எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகலடா, இந்தா அம்மா உனக்காக சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா அந்த இடத்துல உங்களுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு மெய்டு சொல்கிறாங்க. யாருன்னு பார்த்தா இந்த ஜென்னா தான். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, நான் வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் பண்ண தப்புக்காக அம்மா அப்பாவும் என்னை வீட்டை விட்டே துரத்திட்டாங்க, எங்கே போகிறதுனே தெரியாமல் ரோட் சைடில் தான் உட்காந்துருந்தேன், அப்போ தான் உன் ஞாபகம் வந்துச்சு, நான் இங்கே இருக்கலாம்ல நீ எனக்கு பெர்மிஷன் தருவல்லன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் வந்து கொஞ்சம் சரி ஓகே பாவமாக இருக்காளேன்ட்டு இங்கேயே இருந்துக்கோ எந்த பிரச்சனையும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு ஓகேன்னு ஒத்துக்கிறா. ஆனால் இவங்க மாஸ்டர் பிளான் போட்டு தான் அவளை அங்கேருந்து அனுப்பி வச்சுருக்காங்க. நீ எப்படியாவது ஹீரோயினை துரத்தி விட்டுட்டு ஹீரோயினோட பொசிஷனுக்கு நீ வரணும், சீஃபோட ஒய்ஃபாக நீ ஆகணும்னு சொல்லி பிளான் போட்டு கொடுத்து தான் அனுப்பிப்பாங்க போல இருக்கு. இருக்கடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டே ஜென்னா நின்றுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோயின் அவன் பையனை கூட்டிகிட்டு வெளியில் போகலான்ட்டு கிளம்பிட்டு இருக்கா. நானும் வரேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு கூடியே போயிட்டு இருக்கா இந்த ஜென்னா. அப்படியே வெளியில் போயிருக்கும் போது ஜென்னா என்ன சொல்கிறா, ஏதாவது வேறு எதாவது வாங்கணுமான்னு கேட்கும்போது இல்லை அவர் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுவார், போய் டின்னர் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே ஜென்னா என்ன சொல்கிறா, ஐயோ எதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு போய் ரெடி பண்ணணும், நான் போய் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், சார் வந்தால் கூட நான் பார்த்துக்கிறேன், நீ இங்கேயே எல்லாத்தையும் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு லேட்டாகவே வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ எனக்கு புரியுது இவ்வளோ நல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கால் பண்ணி கேட்டுட்டு இருக்கும்போது தான் மேடி சொல்கிறாங்க அவங்க அழகாக ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்ட்டு. ஓ அப்படி போறியா, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வர லேட் ஆகும்னு சொல்லிட்டு ஜென்னாக்கு கால் பண்ணி சொல்லிட்டு ஹீரோவை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கா. ஹீரோ கேட்குறான் என்ன விஷயம் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லை வீட்டுக்கு வாங்க போகலான்னு சொல்லி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தா ஃபெலிக்ஸ் தான் அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கான். வந்து ஹீரோ இந்த ரூமில் படுத்திருக்கான்னு நினச்சிக்கிட்டு ரூமில் போயிட்டு பெட்டில் படுத்துக்கிறான். பார்த்தா பக்கத்தில் படுத்துருக்க ஜென்னா என்ன யோசிச்சுக்கிறா, ஹீரோ தான் வந்திருக்கான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ லைட் ஆஃப் பண்ணிட்டு வாங்க தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை எடுத்து போத்திக்கிறா. இப்போ தான் வந்து ஹீரோவும் ஹீரோயினும் உள்ளே வராங்க. உள்ளே வந்து பார்த்தா இவங்க 2 பேரும் உள்ளே படுத்திருக்காங்க. ஜென்னா ஃபஸ்ட்டு ஹீரோயினை தான் பார்த்துருப்பா, நான் எதுவும் பண்ணல உன் ஹஸ்பண்ட் தான்ப்பா இதெல்லாம் பண்ணார் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறா. பார்த்தா பக்கத்தில் ஃபெலிக்ஸுக்குமே ஷாக்கு, அவன் வந்து ஹீரோயின் தான் இருக்கான்னு நினச்சிட்டு வந்திருப்பான். 2 பேருமே இந்த மாதிரி முட்டாள்தனமாக யோசிச்சு நைட்டு 2 பேரும் ஒன்றா இருந்துட்டாங்க போல இருக்கு. இதை பார்க்குற ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் சிரிப்பு தான் வருது. 2 பேரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி விட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஜென்னாவோட அப்பா அம்மா உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்தவங்க நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டோம், என் பொண்ணு பண்ணது தப்பு தான், இருந்தாலும் நடந்துருச்சு, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹீரோயினை நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறோம், நீங்கள் என் பொண்ணு கூட சேர்ந்து வாழுங்க, அது ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன், ஆக்சுவலாக வந்து ஜென்னா ஒன்றா கூட இருந்தது ஃபெலிக்ஸ் கூட தான் அப்படின்னு சொல்லும்போது இது ஃபெலிக்ஸான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஷாக்கிங் தாங்க முடியல. உங்கள் பொண்ணை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி விட்டுருக்கேன், அங்கே போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கேட்கும்போது பின்ன என்ன ஒரு சீஃபோட வீட்டுக்குள்ளே பூந்து அது மட்டும் இல்லாமல் அவரோட ரூம்குள்ளே பூந்து தூங்குனா அதெல்லாம் வந்து என்ன நாங்கள் எப்படி எடுத்துக்கிறதுன்னு சொல்லி கேட்கும்போது எது போலீஸ் ஸ்டேஷனான்னு சொல்லி இவங்களாம் ஷாக் ஆகிடுறாங்க. இந்த பக்கம் ஜென்னாவோட அம்மா கத்திக்கிட்டே தான் போயிட்டு இருக்காங்க. உன் சிஸ்டரை போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பார்த்துட்டு உட்காந்துருக்கே எதுவும் பண்ணாமா நீலாம் நன்றி கேட்டபடின்னு சொல்லி திட்டிகிட்டே தான் அங்கேருந்து போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி தெரில. அவங்க 2 பேரும் எப்பவும் போல ஹாப்பியாக தான் லைஃப்பை லீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயின்
ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக 2 பேர் வந்திருக்காங்க. நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவங்கள பார்த்தோம் இல்லையா, அவங்கள ஸ்டாப் பண்ணி, யார் நீங்கள்? ட்ரெஸ்ஸே பார்த்தாலே வந்து லோ கிளாஸ் மாதிரி இருக்கு, உங்களெல்லாம் உள்ள விட முடியாது, இங்கே பாருங்கள் இப்படியே கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கும்போது அதெல்லாம் தட்டி விட்டுடுறா. ஹீரோயின் உடனே உள்ளே வந்து, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எங்களை மீட் பண்ண வந்தால் உள்ளே விடணும், நீ பேசக்கூடாது, நீ முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கா. இல்லை அவங்களோட பொண்ணு இங்கே இருக்கான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பக்கம் அந்த அங்கிள் பார்த்துட்டு, நீ வந்து ஆரியா தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமான்னு ஹீரோயின் சொல்கிறா. ஆக்சுவலாக வந்து ஹீரோயினோட ஒரிஜினல் அண்ட் மதர் இவங்க தான் போல இருக்கு. இவங்க வந்து ரொம்ப புவராக இருந்திருப்பாங்க. அந்த கட்டத்தில் தான் வந்து ஹீரோயினை வந்து பெற்றெடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி வளர்த்துருக்கிறதுன்னு தெரிஞ்சிருக்காது. சரி நம்ம தங்கச்சி வந்து ரிச்சாக தானே இருக்கா, அவள் பார்த்துப்பா நம்ம பிள்ளையன்னு சொல்லிட்டு நம்பி விட்டுருப்பாங்க போல இருக்கு. இப்போ புரியுது அவங்களுக்கு, நாங்கள் காசே இல்லைனாலும் உன்னை கூட வச்சு வளர்த்துருக்கணுமா, உன்னை வந்து அவகிட்ட விட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம், பரவாயில்ல இப்போ நீ நல்லா இருக்கல, அதை பார்த்துட்டு போக தான் வந்தோம், பார்த்துட்டோம், இது எங்களுக்கு போதுமா, நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லும்போது அவள் வந்து விட மாட்டேங்கிறா. இங்கே பாருங்க அப்படிலாம் நீங்கள் போகக்கூடாது, இவன் தான் உங்களோட பேரை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு காட்டும்போது அவங்களுமே வந்து ஹாப்பியாக ஏற்றுக்கிறாங்க. ஹீரோவுமே வந்து அவங்கள மீட் பண்ணுறான். எல்லாரும் பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோயின் சொல்கிறான், நான் போய் குக் பண்ணுறதுக்கு திங்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வெளியில் வரா. அப்போ யாரோ 2 பேர் வந்து அவளை அடித்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் கண்ணு முடிச்சு பார்க்குறா, ஏதோ ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சுருக்காங்க, என்ன இடம்டா இது அப்படின்னு சொல்லி எழுந்து பார்த்தா ஆப்போசிட்டில் நிற்கிறது ஃபெலிக்ஸோட அம்மாவும் தான். நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க, எதுக்கு என்ன கடத்திட்டு வந்தீங்கன்னு கேட்கும்போது ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, ஃபெலிக்ஸ் வந்து அவங்க அப்பாவோட ஒரிஜினல் பயாலஜிக்கல் பையனே கிடையாது போல இருக்கு. இவங்க தான் ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. அந்த உண்மை தெரிஞ்சதுனால அவர் வந்து இவங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளில அனுப்பிட்டாராமா. என் பையனையும் என்னையும் வெளில அனுப்பிட்டு அவர் என்னமோ ஹீரோ நல்லவன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஹீரோ நல்லா வாழக்கூடாதுல, அதனால தான் உன்னை கடத்திட்டு வந்திருக்காங்க போது, அதுக்கு ஏன்டா என்ன கடத்திட்டு வந்தீங்கன்னு கேட்கும்போது உன்னை கடத்திட்டு வந்தால் தான் ஹீரோ வருவான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினுமே காப்பாற்றிட்டான். ஹீரோயின் நினச்சிட்டு இருந்திருப்பான், இவன் சும்மா தான் நம்ம பிண்டி சுற்றிக்கிட்டு இருக்கான், நம்மளை லவ்லாம் பண்ணலன்ட்டு. ஆனால் அவளை வந்து காப்பாற்றணுன்னே தான் இவளுக்கு நம்பிக்கையே வருது. அப்படியே 2 பேரும் சேர்ந்து இதுக்கு மேலே வெயிட் பண்ணால் வேலைக்காக்கத்தன்ட்டு கல்யாணத்துக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஹீரோட அப்பா அங்கேருந்து வந்து தயங்கி நின்றுட்டு இருக்காரு. ஹீரோயின் தான் உள்ளே கூட்டிகிட்டு வரா. ஹீரோவுமே வந்து புரிஞ்சுக்கிறான். அப்பாவும் வந்து நான் பண்ணது தப்பு தான்ப்பா, உன்னை இவ்வளோ நாள் பார்க்காம இருந்தது தப்புன்னு சொல்லி சாரி கேட்டு எல்லாரும் குடும்பமாக ஒன்றா சேர்ந்துடுறாங்க. இப்படியே கொஞ்சம் நாளும் போகுது. ஹீரோயினோட அப்பா அம்மாவும் ஹீரோட அப்பாவும் எல்லாருமே அந்த வீட்டில் தான் தங்கியிருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது தலை சுத்தல் வந்து வாந்தி எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறா. அப்போ சுற்றி இருக்க எல்லாருமே சந்தோஷப்பட்டு கைத்தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆக்சுவலாக ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா போல இருக்கு. இதை கேட்டோன்னே எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஹீரோயினுமே சந்தோஷப்படுறா. ஹீரோயின் யோசிக்கிறா மனசுக்குள்ளே, நீ எதுக்காக உயிரை விட்டேன்னு எனக்கு தெரியாது, உன்னை அவங்க கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கான தண்டனையை அவங்க கண்டிப்பாக அனுபவிப்பாங்க, இப்போ அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, நீ எங்கே இருந்தாலும் என்னை பார்த்துட்டு இருப்பேன்னு தெரியும், உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்படிப்பட்ட லைஃப் எனக்கு கொடுத்ததுக்குன்னு சொல்கிறதோட இந்த ட்ராமாக்கு எண்ட் கார்டு போட்டு முடிச்சிட்டாங்க. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதோட நான் கிளம்புறேன். பை பாய். வேறு ஒரு நல்ல வீடியோட சீக்கிரமாக பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்.